சங்கீதம் 4 படிக்கலாமே, 4 படிங்க. சங்கீதம் 4 70 உம்மை தேடுகிற யாவரும் உம்மை மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எப்பொழுது சொல்வார்களா. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? தேடுவர்கள் மகிமைப்படுவார்கள். அதனாலதான் அந்த மகிமை நம்ம தெய்வம் நம்மளுக்கு தருகிறார். நீ மகிமையா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நீ வாழணும், உனக்கு தேவையை சந்திக்க பண்ணணும், உன் தேவைகள் எல்லாம் என்னொன்று தடையில்லாத என்னொன்று கற்றுக் போட்டிருக்கோன்னு சொன்னா அப்படியே செய்யணும். மனசனை பிற்ப நாளைக்கு இருக்க மாட்டேன். ஆனால் தேவன் காலகாலங்களும் இருக்கிற தெய்வம். அந்த தெய்வத்துக்குரிய மகிமையை நாம் எந்த காரணத்தை கொண்டு நாம பெருக்கிக் கூடாது. அதனாலதான் என்ன நடந்தாலும் நம்ம அந்த ஆராதனையை கடந்து போன்னு சொல்லி உங்களுக்கு அத்தனை வாழ்விட்டு சொல்றது. ஆராதனை